இன்றைக்கி நம்ம ஈரோடு நித்யா சமையலில் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம். இது கிராமத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சை அரைச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, ஜீரக மிளகு, மல்லி, வரமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். தேங்காய் அரை மூடி திருவி வச்சுக்கோங்க. எடுத்திங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் அரைக்கும்போது. நம்ம இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறோம். சின்ன வெங்காயம், வரமிளகாய், ஜீரகம், மிளகு, மல்லி, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்திக்கிறோம். நெக்ஸ்ட்டு திருவி வச்ச தேங்காயை சேர்த்திக்கிறோம். நிலக்கடலை சேர்த்திக்கலாம். இதையெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்தி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் எப்படி அரியறதுன்னு சொல்கிறேன். அந்த காம்பு நீட்டில் இருக்கிறத கொஞ்சம் குட்டையாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் அரியற மாதிரி அரிஞ்சுக்கோங்க. இதை 4ஆக அரிஞ்சுக்கோங்க. அது ஏன் அந்த காம்பு வேணும் அப்படின்னா, கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தாலும் குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த காம்பு வேணும். அதனால் இது மாதிரி 4ஆக அரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் அந்த காம்பு லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அரிஞ்சுக்கோங்க. பூச்சி புழு இல்லாமல் சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச விழுதை நம்ம அடுப்பில் வைக்கிற பாத்திரத்தில் ஊற்றி கத்திரிக்காயை அதில் போடுறோம். ஃபஸ்ட்டு அரியும் போதே தண்ணியில் போட்டுருங்க கத்திரிக்காய், இல்லைன்னா காரில் அடிச்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த கத்திரிக்காயை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தண்ணி குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்திக்கோங்க. இல்லை அளவாக வேணும்னா ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அடுப்பில் வச்சுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி அடிப்பிடிக்காமல் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு பாருங்கள். கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் அடிக்கடி ஓப்பன் பண்ணி அதை அடிப்பிடிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. கத்திரிக்காய் நீங்கள் பார்த்திங்கனாவே அது வெந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடிக்கடி இது மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கெட்டி ஆகுது அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கெட்டியாக தான் வேணும் அப்படின்னா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் மட்டும் வெந்தால் போதும். இல்லை எனக்கு தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. கத்திரிக்காய் வெந்துடும். எதுக்காக அடிக்கடி கிளற சொல்கிறேன் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான். ரொம்ப தீஞ்ச ஸ்மெல் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வராது. ஆனால் பொங்கி வரும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் கெட்டியாக வைக்கணும் அப்படிங்கிறக்காக தண்ணி கம்மியாக ஊற்றி கெட்டியாக குழம்பு வைக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா பொங்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தண்ணியாட்டம் இருந்தால் குழம்பு பிடிக்கும், ஒரு சிலருக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஈஸியான ரெசிபி தான் இது. சீக்கிரமாக செய்யக்கூடிய குழம்பு வகையில் இதுவும் ஒன்று. சாப்பாட்டுக்கு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் கத்திரிக்காய் நீங்கள் வேகுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். அதை பார்த்திங்கனாவே அந்த ஒயிட் கலருக்கும் அந்த ப்ரௌனிஸாக மாறும் அந்த கத்திரிக்காய். அதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அந்த காம்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உடையாது. இதில் கருவாடும் சேர்த்திக்கலாம். மீன் கருவாடு, சின்ன கருவாடு எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய்க்கும் அந்த கருவாடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.